வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இஇசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 3rd ஜென் புதிய ஹோண்டா அமேஸ் ZX வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூவை பார்க்க போறோம். பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு கட்டிங் ஏஜ் பாடி டிசைன் தான் இந்த புதிய ஹோண்டா அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸும் அதிகமாகவே இருக்குது இந்த புதிய ஹோண்டா அமேஸ்ல. இந்த புதிய ஹோண்டா அமேஸோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அமேஸை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க பாலாஜி ஹோண்டா வெள்ளூர். வெள்ளூரில் இருக்கிற பெருமுகையில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இங்கே புதிய ஹோண்டா கார்ஸ் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. கார்களுக்கு தேவையான அக்சசரிஸும் ஷோரூம் உள்ளேயே அவைலபிளாக இருக்குது. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஜென் அமேஸ் மாதிரியே இந்த 3rd ஜென் அமேஸுக்கும் ஒரு ப்ராப்பரான ஸ்பேசியஸ் வித் கம்ஃபர்டபுளான பாடி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இம்போசிங் ஃப்ரண்ட் பேஸ் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே டீசெண்டாக எடுத்துக்காட்டுது. செக்கர்டு ஃப்ளாட் பேட்டர்ன் ஃப்ரண்ட் கீழும் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே கிளாஸியாக எடுத்துக்காட்டுது. பழைய ஜென் அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புதிய ஜென் ஹோண்டா அமேஸுக்கு 28+ அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த புதிய ஹோண்டா அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அட்வான்ஸ்டு ஹோண்டா சென்சிங் அடாஸ் ஃபீச்சரும் இந்த புதிய அமேஸுக்கு அவைலபிளாக இருக்குது. பில்ட் குவாலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. 46% ஹை டென்சில் ஸ்டீல் தான் இந்த புதிய அமேஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாலிடான ஏசிஇ பாடி ஸ்ட்ரக்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 6 ஏர்பேக் ஃபீச்சரும் ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. லேண்ட் வாட்ச் கேமரா ஃபீச்சரும் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட், ரெயின் வைப்பர் வித் ஹெட்லைட் இன்டகிரேஷன் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. சப்காம்பேக்ட் கார் கேட்டகரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ரிமோட் ஸ்டார்ட் என்ஜின் ஃபீச்சரும் இந்த புதிய ஹோண்டா அமேஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 3 வேரியண்டாக இந்த புதிய அமேஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. VX மற்றும் ZX. கலர் ஆப்ஷன்ஸும் 6 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த புதிய அமேஸுக்கு அவைலபிளாக இருக்குது. மெட்டாலிக் ரேடியன்ட் ரெட், மெட்டாலிக் கோல்டன் ப்ரௌன், மெட்டாலிக் மெட்டியோராய்ட் கிரே, மெட்டாலிக் லூனார் சில்வர் மற்றும் பிளாட்டினம் ஒயிட் பியல் ஒபிசிடியன் ப்ளூ கலர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த புதிய 3rd ஜென் ஹோண்டா அமேஸுக்கு. இந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாக மற்றும் ஜென்யூனாக இருக்குது. ஹோண்டாவோட ஃபேமஸான 1.2 லிட்டர் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த புதிய ஹோண்டா அமேஸுக்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் மைலேஜும் ரொம்பவே டீசெண்டாக கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 19.46 கிலோமீட்டர் சிவிடி வேரியண்ட்டுக்கும் 18.65 கிலோமீட்டர் மேனுவல் வேரியண்ட்டுக்கும் மைலேஜ் டெலிவர் ஆகிற மாதிரி இந்த புதிய ஹோண்டா அமேஸோட இன்ஜினை டியூன் பண்ணியிருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சரும் அடிஷனலாக இந்த புதிய அமேஸுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேசியஸ் ரியர் கேபின் வித் ஆல் சீட் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. பெட்டரான மற்றும் லக்ஸரியான ஜேர்னிக்கு பக்கெட் சீட் ஃபீச்சரும் இந்த ZX வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கம்ஃபர்ட், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பேசியஸ் மற்றும் ஃபியூல் எஃபிஷியண்டான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய ஹோண்டா அமேஸ் ஒரு பெட்டரான செலெக்ஷனாக இருக்கும். டிரைவிங் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி லோ டர்னிங் ரேடியஸும் இந்த புதிய அமேஸில் அவைலபிளாக இருக்குது. 4.7 மீட்டர் லோ டர்னிங் ரேடியஸ் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் டைப் 20 சென்டிமீட்டர் அட்வான்ஸ்டு HD டிஸ்பிளே ஆடியோ சிஸ்டம் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. வயர்லெஸ் கனெக்டிவிட்டி மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஜென் அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி பாடி டிசைன் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்து பார்க்குறதுக்கே இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி பெட்டரான இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் பாடி டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. அலாய் வீலோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான டைமண்ட் கட் மல்டி ஸ்போக் அலாய் வீல் தான் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஹோண்டா சென்சிங் அடாஸ் ஃபீச்சரும் இந்த ZX வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. சப்காம்பேக்ட் சேடன் கேட்டகரி வெஹிக்கிளில் ஃபர்ஸ்ட் டைம் ஹோண்டா தான் இந்த ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேண்ட் கீப்பிங் அசிஸ்ட் சிஸ்டம்,
ரோடு டெம்பரேச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம், ஆட்டோ ஹை பீம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த ZX வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி சப்போர்ட் செட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான மல்டி ஃபங்க்ஷன் டிரைவர் இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஹோண்டா அமேஸுக்கும் கொடுத்துருக்காங்க. லேண்ட் வாட்ச் கேமரா ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான V வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இல்லை, VX மற்றும் ZX வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ்டு காம்பேட்டபிலிட்டி இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி ஒரு சாலிடான மற்றும் சேஃபான பாடி ஸ்ட்ரக்சர் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட்டில் காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பில்ட் குவாலிட்டி, ரிலையபிலிட்டி மற்றும் ஃபியூல் எஃபிஷியண்டோட கிடைக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த புதிய ஹோண்டா அமேஸ் மட்டும்தாங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி தான் வண்டியோட ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய அமேஸோட ஆன்ரோட் ப்ரைஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஒரு கிளாஸியான பாடி டிசைன் வண்டியோட எல்லா ஆங்கிள்லையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வண்டியோட ரியர் பாடி ஸ்ட்ரக்சரும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவ் வித் எலிகண்டான லுக் வண்டியோட ரியர் டிசைனில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மிட் வேரியண்டான VX வேரியண்டில் இருந்தே ரியர் கேமரா ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. மல்டி ஆங்கிள் ரியர் கேமரா வித் கைட்லன்ஸோட இந்த ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. VX மற்றும் ZX வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். கன்சியூமருக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த VX மற்றும் ZX வேரியண்ட்டில் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஹோண்டா கொடுத்துருக்காங்க. ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் ஃபீச்சரும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் இந்த புதிய ஹோண்டா அமேஸில் ஹோண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ப்ரைஸில் லக்ஸரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கன்சியூமருக்கு கிடைக்கிற மாதிரி ஹோண்டா இந்த புதிய அமேஸை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கவே ஆட்டோ லாக் ஃபீச்சரும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் இந்த புதிய ஹோண்டா அமேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கன்சியூமருக்கும் வெஹிக்கிளுக்கும் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ரெயின் வைப்பர்ஸ் வித் ஹெட்லைட் இன்டகிரேஷன் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ரெயின் வைப்பர் ஆக்டிவ்ல இருக்கும்போது ஹெட்லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சராக இருக்குது. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட் வித் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி மற்றும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்டி-லாக் பிரேக் சிஸ்டம் வித் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் பிரேக் அசிஸ்ட் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான V வேரியண்ட்டில் இருந்தே கொடுத்துருக்காங்க. 28+ ஆக்டிவ் மற்றும் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த புதிய ஹோண்டா அமேஸில் அவைலபிளாக இருக்குது. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சேஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹோண்டா பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த புதிய அமேஸை. கிளாசி வித் ஸ்போர்ட்டிவான ஃப்ரண்ட் ஃபேஸ் டிசைன் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற சப்காம்பேக்ட் கேட்டகரி வெஹிக்கிள்லேயே ஒரு மஸ்கலான ஃப்ரண்ட் ஃபேஸ் டிசைன் இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த ஹோண்டா அமேஸ் மட்டும்தான். ஹெட்லாம்போட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஹெட்லாம்ப் டிசைன் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் LED DRL மற்றும் பொசிஷன் லேம்ப் வித் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான V வேரியண்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பார்ட்டிஷனில் பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் ஃபீச்சர் தான் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரிலோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிரிலோட சென்டரில் ஹோண்டாவோட பேட்சிங்கும் போல்டாக தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாலோ மீ ஹோம், லீட் மீ டு கார், ஆட்டோ ஆஃப் டைமர் இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான ஃபீச்சர்ஸும் இந்த புதிய ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு கொடுத்துருக்காங்க. என்ஜின் மற்றும் கண்டென்சருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி வைடரான கிரில் ஓப்பனிங் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஏர்டாமும் ஒரு டீசெண்டான ஏர்டாம் ஓப்பனிங் தான் இங்கே நம்ம பார்க்க முடியும். எஃபெக்டிவான டுவெல் ஹார்ன் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான V வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. LED ப்ரொஜெக்டர் ஃபாக்லாம் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபாக்லாமோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஃபாக்லாம் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. LED ஃபாக்லாம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான V வேரியண்டில் கிடைக்கிறது இல்லை. VX வேரியண்டில் இருந்து தான் இந்த LED ஃபாக்லாம் ஃபீச்சரும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். என்ஜினுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு என்ஜின் கார்டும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன், பில்ட் மற்றும் ஃபியூச்சர் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இந்த புதிய ஹோண்டா அமேஸை. ஃப்ரண்ட் ஹுட் டோர் மேலேயும் பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டைலிஷான குரோம் லைனும் இந்த ஹுட் டோருக்கு கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே டீசெண்டாக எடுத்துக்காட்டுது. இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ஏரோடைனமிக் பர்பஸுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது.
சப்காம்பேக்ட் வெஹிக்கிளா இருந்தாலும் ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் பொறுத்தவரையில ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்ட்டான வெஹிக்கிளா இந்த Honda Amaze இருக்குது. Honda சென்சிங்கோட ADAS கேமரா ஃபீச்சரும் நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த ஃபீச்சரும் டாப் வேரியண்டான ZX வேரியண்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாரி தான் வண்டியோட ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீனும் ரொம்பவே லார்ஜா இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. ரூஃப் மேலேயும் கேரக்டர் லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஷார்க் ஃபின் ஆண்டனா ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. ரியர் விண்ட்ஸ்கிரீனும் விசிபிலிட்டி நல்ல கிளியரா கிடைக்கிற மாரி லார்ஜான சைஸ்ல தான் இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. பூட் டோரோட டிசைனும் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. லிப் ஸ்பாய்லர் இருக்கிற மாரி ஒரு மைல்டான பூட் டோர் டிசைன் தான் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்திருக்காங்க. பிளாக் ஸ்லாஷ் டேப் ஃபினிஷிங்கும் வண்டியோட பி பில்லர்ல கொடுத்திருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். இதுவும் வண்டியோட சைட் பிரசன்ஸை ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காட்டுது. சென்ட்ரல் பவர் டோர் லாக் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. வித் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சரோட கொடுக்குறாங்க. இந்த ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கிங் மற்றும் அன்லாக் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. ஒன் டச் பவர் விண்டோ வித் பிஞ்ச் கார்டு ஃபீச்சரோட டிரைவர் டோருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. பாடி கலர்டு ஓஆர்விஎம் வித் இண்டிகேட்டட் டர்ன் இண்டிகேட்டரோட இங்க அவைலபிளா இருக்குது. பவர் அட்ஜஸ்டபிள் மிரர் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம் ஃபீச்சரும் இந்த ZX வேரியண்ட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மிரரோட ஷேப் பொறுத்தவரையில ரொம்பவே ஸ்டைலிஷா ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லேண்ட் வாட்ச் கேமராவும் இந்த ஓஆர்விஎம்மோட பாட்டம்லேயே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட் வாட்ச் கேமரா ஃபீச்சர் பொறுத்தவரையில VX வேரியண்ட்ல இருந்து ZX வேரியண்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஓஆர்விஎம் டிசைன் தான் இந்த புதிய அமேஸுக்கும் கொடுத்துருக்காங்க. சில்வர் குரோம் ஃபினிஷ்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. ரெக்வெஸ்ட் பட்டன் பொறுத்தவரையில டிரைவர் மற்றும் கோ டிரைவர் ரெண்டு டோர்லையும் ரெக்வெஸ்ட் பட்டன் ஃபீச்சரும் இங்க இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்டான சைஸ்ல சைடு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி ஒரு பெட்டரான சைஸ்ல தான் இந்த சைடு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு குவார்ட்டர் கிளாஸும் அவைலபிளா இருக்குது. வண்டியோட பாடி சைட்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஃப்ரண்ட் ஃபெண்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரியர் ஃபெண்டர்ல கொண்டு வந்து இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ப்பான சைடு பேனல் டிசைனிங்கை இந்த புதிய அமேஸ்ல நம்ம பார்க்க முடியும். ஒரு ஐகானிக் லுக் வண்டியோட எல்லா சைட்லையும் இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய அமேஸை ஹோண்டா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் குரோம் ஃபினிஷ்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்டான V மற்றும் VX வேரியண்ட்ல கிடைக்கிறது இல்லை. டாப் வேரியண்டான ZX வேரியண்ட்ல தான் இந்த ஃபீச்சர் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஜென் அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் அமேஸுக்கு அலாய் வீலோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு 15 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் ஃபீச்சர் தான் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான V வேரியண்ட்டுக்கு 14 இன்ச் ஸ்டீல் வீல் ஆப்ஷனும், மிட் வேரியண்டான VX வேரியண்ட்டுக்கு 15 இன்ச் பிரீமியம் சில்வர் அலாய் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. டாப் வேரியண்டான ZX வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் 15 இன்ச் டுவெல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அலாய் வீலோட சென்டர்ல ஹோண்டாவோட லோகோவை ரொம்பவே போல்டா தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. MRFோட ZV-TV 15 இன்ச் டயர் தான் இந்த புதிய அமேஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 185/60 R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் இந்த ZX வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா மர்க்பர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வீலுக்கு கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் நைட்ரஜன் கேஸ் ஃபில்டு ஷாக் அப்சர்வ்ஸ் தான் இந்த அமேஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்சியூமருக்கு ஒரு லக்ஸரியான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த புதிய அமேஸோட சஸ்பென்ஷன் சிஸ்டமும் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் வீலுக்கு வெண்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும், ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஹேண்ட் பிரேக் பொறுத்தவரையில மெக்கானிக்கலி ஆக்டிவேட்டிங் ரியர் வீல் ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் தான் இந்த புதிய அமேஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில டார்சன் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. டார்சன் பார் டைப் ஆன்டி ரோல் பார் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான பேக்கேஜா இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய அமேஸை ஹோண்டா பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் மற்றும் ரியருக்கு மட்கார்ட்ஸ் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான V வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த மட்கார்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறது இல்லை. அண்டர் பாடியில் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த புதிய அமேஸோட அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும்.
டாஸ் அண்ட் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டமோட காயில் ஸ்ப்ரிங்கும் நம்ம இங்க பார்க்கலாம். மஃப்ளர் மற்றும் எக்ஸாஸ்டும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ரோல் பாரும் நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். இந்த புதிய அமேஸோட ஓவரால் பாடி டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். லென்த் பொறுத்தவரையில 3995 mm லென்த் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வித் பார்த்தோம்னா 1733 mm வித் வருது. வண்டியோட ஓவரால் ஹைட் பார்த்தோம்னா 1500 mm கொடுத்துருக்காங்க. ஒரு லார்ஜான பாடி ஹைட் தான் இந்த புதிய அமேஸுக்கும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வீல் பேஸ் பார்த்தோம்னா 2470 mm வருது. கர்ப் வெயிட் பொறுத்தவரையில 952 kg வருது. ஓவரால் வண்டியோட கிராஸ் வெயிட் பார்த்தோம்னா 1360 kg கிராஸ் வெயிட் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் கிராஸ் வெயிட்டை பார்க்கும்போதே தெரியுது, ஒரு ஹெவியான பாடி பில்ட் தான் இந்த வண்டிக்கு ஹோண்டா கொடுத்துருக்காங்க. டர்னிங் ரேடியஸ் பொறுத்தவரையில 4.9 மீட்டர் டர்னிங் ரேடியஸ் இந்த ZX வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 172 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த புதிய அமேஸுக்கு ஹோண்டா கொடுத்துருக்காங்க. அப்நார்மல் ரோட், இம்ப்ராப்பர் ரோட் மற்றும் டேமேஜ் ரோட்ல கூட வண்டியை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை ரொம்பவே லார்ஜா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர் டிசைனும் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான எலகன்ட் வித் ஸ்ட்ராங்கான ரியர் டிசைன் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. பூட்டோரோட டிசைனும் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே மஸ்கலாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸியான பூட்டோர் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பூட்டோரோட எட்ஜஸில் பார்த்தோம்னா ஒரு மைல்டான லிப் ஸ்பாய்லர் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஐகானிக் ரியர் வியூ டிசைன் இந்த அமேஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஷார்பின் ஆண்டனா ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் கிளாஸ் டிஃபாக்கர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் VX மற்றும் ZX இந்த ரெண்டு வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஹை மவுண்ட் LED ஸ்டாப் லைட்டும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம கிளியராக பார்க்க முடியும். கன்சியூமருக்கு ஒரு பெட்டரான ரியர் வியூ விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்ட்ஸ்கிரீனும் ரொம்பவே வைடராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல ஹோண்டாவோட லோகோ போல்டா தெரிகிற மாதிரி பூட்டோரோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். அமேஸோட பேஜிங் பூட்டோரோட லெஃப்ட்லையும் ஐவிடெக்கோட பேஜிங் ரைட் சைட்லையும் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெய்லாம்போட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த புதிய அமேஸில். ஐகானிக் விங் ஷேப்டு ரியர் LED லைட்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த புதிய அமேஸுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவான ரியர் லுக்கை இந்த LED டைலாம் செட்டப் எடுத்து கொடுக்கறத நம்ம இங்கே பார்க்க முடியும். வண்டியோட பாடியிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகி வர மாதிரி இந்த LED டைலாம் செட்டப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஐகானிக் விங் ஷேப்டு LED டைலாம் செட்டப்பும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பூட்டோர்லையும் பாடியிலையும் ரெண்டு ஸ்பிளிட்டப்பாக இருக்கிற மாதிரி இந்த டைலாம் செட்டப்பை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பாடி சைட்லையும் இந்த டைலாம் செட்டப் எக்ஸ்பேண்ட் ஆகி கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வண்டியோட லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. மல்டி ஆங்கிள் ரியர் கேமரா ஃபீச்சரும் VX மற்றும் ZX இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. வைடரான ரேஞ்சில் கவர் ஆகிற மாதிரி ரெண்டு ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பம்பரோட எட்ஜஸில் ரெண்டு ரிஃப்ளெக்டரும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். பூட் டோர் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த புதிய அமேஸுக்கு 416 லிட்டர் ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் பூட் ஸ்பேஸ் இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த புதிய ஹோண்டா அமேஸ் மட்டும்தாங்க. லோடிங் லிப்பும் ரொம்பவே ஹைட்டாக இல்லாமல் ஒரு டீசெண்டான லோடிங் லிப் தான் இந்த அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மினி ஃபர்னிச்சர் இல்லைனா லார்ஜான சூட்கேஸ் கூட வண்டியில் ஈஸியாக லோட் பண்ணுற மாதிரி ஒரு சஃபிஷியண்டான பூட் ஸ்பேஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் 14 இன்ச் ஸ்டீல் வீல் தான் கொடுக்குறாங்க. MRFோட ZB-TV டயர் ஆப்ஷன் தான் இந்த புதிய அமேஸுக்கு ஸ்பேர் வீலாக கொடுக்குறாங்க. ஸ்பேர் வீலோட சரௌண்டிங்லையும் கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் மற்றும் ஜாக்கும் இந்த ஸ்பேர் வீலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்பேசியஸ்லேயே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ட்ரங்க் லாக் வித் கீ ரிலீஸ் ஃபீச்சரும் இந்த பூட்டோருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பூட் லேம்ப் இல்லுமினேஷன் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம்.
ட்ரங்க் லிட் இன்சைடு லைனிங் கவர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பூட் டோர்லையும் இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் கேமரா மற்றும் நம்பர் பிளேட்டோட இலுமினேஷன் லேம்பும் நம்ம இங்கே பார்க்க முடியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லாக் சிஸ்டம் தான் இந்த பூட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லாக்கோட சுவிட்சும் நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஐகானிக் லுக் வண்டியோட எல்லா சைட்லையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஹோண்டாவோட அட்வான்ஸ்டு X2 ஸ்மார்ட் கீ சிஸ்டம் வித் கீலெஸ் ரிமோட் ஆப்ஷன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டச் சென்சார் பேஸ்டு ஸ்மார்ட் கீலெஸ் ஆக்சஸ் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் எல்லாமே VX வேரியண்ட்டில் இருந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியரில் போய் டிசைன் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த புதிய அமேஸுக்கு ஒரு ப்ராப்பரான பெய்ஜ் அண்ட் பிளாக் டோல் டோன் இன்டீரியர் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. டிரைவரோட டோர் பேனல்லையும் இந்த டுவெல் டோன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் நம்ம இங்கே பார்க்க முடியும். சில்வர் க்ரோம் ஃபினிஷ்டு டோர் அன்லாக் லீவரும் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 ட்விட்டர் ஆப்ஷனும் இந்த புதிய அமேஸுக்கு அவைலபிளாக இருக்குது. 4 ஸ்பீக்கர் வித் 2 ட்விட்டர் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் கன்சியூமர் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிரைவரோட ஃபுட் போர்ட்லையும் ஒரு கார்னிஷ் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்கலான ஒரு கார்னிஷும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். டிரைவர் சீட்டோட ஃபோல்டிங் லிவர் மற்றும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த டிரைவர் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான VX வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு சஃபிஷியண்டான ஹைட்டில் பிரேக் ஆக்சிலேட்டர் மற்றும் கிளச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் ட்ரங்கோட ஓப்பனர் மற்றும் என்ஜின் பேயோட ஓப்பன் லிவரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். பூட் டோரோட ரிலீஸ் லிவரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹில் ஹோல்ட் பட்டன் மற்றும் ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 4 டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். பழைய ஜென் அமேஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் அமேஸோட ஏசி வெண்ட் டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு கிளாசிக்கலான லுக்கில் இருக்கிற மாதிரி இந்த வண்டியோட இன்டீரியர் டிசைனும் டோட்டலாகவே மாற்றிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு மஸ்கலான டேஷ்போர்ட் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் எம்பாசிடு ஃபேப்ரிக் அப்போசரி தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ஜென் அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் அமேஸோட ஸ்டீரிங் வீல் டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு மஸ்கலான ஸ்டீரிங் வீல் பேட்டர்ன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக்கில் பார்க்குறதுக்கே கிளாசிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டீரிங் வீல் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இருக்கிற ஸ்போக்கில் மற்றும் சில்வர் க்ரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கிரிப்பாகவும் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் பட்டன் மற்றும் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் பட்டனும் இந்த ஸ்டீரிங் வீல்லையே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கால் ஆக்சஸ் மற்றும் கால் கண்ட்ரோல் பட்டனும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீலோட சென்டரில் ஹோண்டாவோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே போல்ட்டாக தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஏர்பேக்கும் அவைலபிளாக இருக்குது டிரைவரோட சேஃப்டிக்காக. 6 ஏர்பேக் ஃபீச்சரும் ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸோட பட்டன்ஸும் நம்ம இங்கே பார்க்க முடியும். லேண்ட் வாட்சோட பட்டன் இந்த ஹெட்லாம்ப் சுவிட்சோட கார்னரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். அமேஸோட VX வேரியண்ட்டில் இருந்தே இந்த லேண்ட் வாட்ச் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வைப்பரோட ஹெட்லாம்ப் சுவிட்ச் மற்றும் ஹெட்லாம்போட கண்ட்ரோல் சுவிட்சும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சரும் இந்த அமேஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வைப்பர் வித் ஹெட்லாம்ப் இன்டகிரேஷன் ஃபீச்சரும் இந்த புதிய அமேஸில் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. வண்டியோட கீ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஹோண்டாவோட அட்வான்ஸ்டு X2 ஸ்மார்ட் கீ சிஸ்டம் வித் கீலெஸ் ரிமோட் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக்கோட பட்டனும் இன்னொரு பக்கம் ஹோண்டாவோட பேட்சிங்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ட்ரங்க் லாக் வித் கீலெஸ் ரிலீஸ் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. வால்கவே ஆட்டோ லாக் ஃபீச்சரும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
சிவிடி வேரியண்ட்டுக்கு மட்டும் ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். 17 சென்டிமீட்டர் டிஜிட்டல் அனலாக் இன்டகிரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்டி டிஎஃப்டி எம்ஏடியும் இதில் அவைலபிளாக இருக்குது. மல்டி ஃபங்க்ஷன் டிரைவர் இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன், ஆவரேஜ் ஸ்பீட் மற்றும் டைம் இன்ஃபர்மேஷன், ஜி மீட்டர் டிஸ்பிளே மற்றும் டிஸ்பிளே கண்டென்ட்ஸ், வெஹிக்கிள் செட்டிங் கஸ்டமைசேஷன், சேஃப்டி சப்போர்ட் செட்டிங்கும் இதில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் மற்றும் வார்னிங் மெசேஜும் இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் ப்ராக்சிமேட்டி டிஸ்பிளேயும் இதில் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்லயே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் ஸ்க்ரோல், செலக்டார், வீல் மற்றும் மீட்டர் கண்ட்ரோல் சுவிட்சும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஃபியூல் கேஜ் டிஸ்பிளே மற்றும் ஃபியூல் ரிமைண்டர் வார்னிங்கும் இதில் ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 2 ட்ரிப் மீட்டர் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன், இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனும் இதில் ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. க்ரூசிங் ரேஞ்ச், டிஸ்டன்ஸ் டு எம்டி, அவுட் சைட் டெம்பரேச்சர் இன்ஃபர்மேஷனும் இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஹைடெக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த புதிய ஹோண்டா அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. கன்சியூமருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. டேஷ்போர்ட்லையும் பெய்ஜ் அண்ட் பிளாக் டோல்டோன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. இதுவும் டேஷ்போர்டோட லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக மற்றும் கிளாசிக்காக எடுத்துக்காட்டுது. செகண்ட் ஜென் அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்ட் ஜென் அமேஸுக்கு ஒரு ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கேயும் டைமண்ட் பேட்டர்ன் டிசைன் போல கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கேயும் ஒரு புதிய ஃப்ளோட்டிங் டைப் 20 சென்டிமீட்டர் அட்வான்ஸ்டு ஹெச்டி டிஸ்பிளே ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஒயர்டு மற்றும் ஒயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சரும் இதில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெப்லிங்கும் நம்ம இதில் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்டும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஆடியோ சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் மற்றும் 2 ட்விட்டர் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. வாய்ஸ் கமாண்ட் சப்போர்ட்டும் இதில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. AM/FM மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இதில் அவைலபிளாக இருக்குது. USB போர்ட்டும் நம்ம இதில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் மற்றும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ மற்றும் ஃபோன் ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ சிஸ்டமோட சைடில் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் டச் பட்டன்ஸும் அவைலபிளாக இருக்குது. டேஷ்போர்டோட சென்டரில் பார்த்தோம்னா 2 AC வென்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது வித் 4-வே அட்ஜஸ்டபிளோட. அசால் லேம்போட பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கே டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான AC சிஸ்டம் தான் இந்த புதிய ஹோண்டா அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏசியோட கூலிங்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான V வேரியண்ட் தவிர மற்ற 2 வேரியண்ட்டுக்கும் இந்த வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபோன் வைக்கிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸான ஓப்பனிங் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோனை வச்சு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபோனை ஈஸியாக வச்சு எடுக்கிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸான ஓப்பனிங் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் USB ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டரோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ஆக்சஸ் பண்ணி நம்ம கிளஸ்டரோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான 5 ஸ்பீட் கியர் ஷாஃப்ட் தான் இந்த அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கியர் ஷாஃப்டை சுற்றி லெதர் ரேப் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. கியர் ஷாஃப்டோட மேலேயும் ரவுண்ட் ஷேப்பில் சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரீமியமாக இருக்குது. கியர் ஷாஃப்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் ஹோண்டா பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. கீயை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக்கும் அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் ஒரு லார்ஜான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பேலட் இல்லைன்னா நம்ம ஃபோனை வைக்கிற மாதிரி ஒரு லார்ஜான ஸ்டோரேஜ் தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு டீசெண்டான ஸ்பேசஸோட இருக்கிற க்ளோ பாக்ஸ் தான் இந்த அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த க்ளோ பாக்ஸில். கன்சியூமருக்கு ஒரு லக்ஸரியான ஃபீல் கொடுக்குற மாதிரி
ஒரு ப்ராப்பரான பக்கெட் சீட் ஃபீச்சர் தான் இந்த புதிய அமேஸுக்கு குடுத்திருக்காங்க. சீட்ஸ் நல்ல குஷனிங்காகவும், நல்ல ஸ்மூத்தாவும் இருக்கிற மாரி தான் பண்ணியிருக்காங்க. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்தத்தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாரி தான் இந்த சீட்ஸோட டிசைனிங்கும் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சீட்டுக்கும் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. ஆல் சீட் பெல்ட் ஃபீச்சரும் இங்க இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. கோ பேசஞ்சரோட சன்வைசர்லயும் வேனிட்டி கிளாஸ் ஃபீச்சர் குடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இங்க ஒரு எல்லோ கேம்பின் லேம்பும் அவைலபிளா இருக்குது. பவர்ஃபுல்லான 2 எல்லோ கேபின் லேம்ப் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம கிளியரா பார்க்க முடியும். அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம் ஃபீச்சரும் இங்க இருக்குது. ஒரு ப்ராப்பரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாரி அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம் ஃபீச்சரும் இங்க குடுத்திருக்காங்க. ஹோண்டா சென்சிங் இன்டெலிஜென்ட் அடாஸ் கேமரா இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கும் ஒரு டீசென்டான சன்வைசர் இங்க குடுத்திருக்காங்க. வித் வேனிட்டி கிளாஸோட குடுத்திருக்காங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் எல்லா லொகேஷன்லயும் இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. இன்க்ளூடிங் டிரைவர் லொகேஷனையும் சேர்த்து இந்த ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சர் குடுத்திருக்காங்க. வண்டியோட ரியர்ல போய் சீட் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ரியர் டோர் பேனலையும் ஃபுல் பிளாக் கலர்டு குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் சில்வர் குரோம் ஃபினிஷ்டு டோர் அன்லாக் லிவரும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் நம்ம இங்க பார்க்க முடியும். பவர்ஃபுல்லான 4 ஸ்பீக்கர் ஆப்ஷன் இந்த ZX வேரியண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. 2 ட்விட்டர் ஆப்ஷனும் இதுல அவைலபிளா இருக்குது. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. இந்த புதிய அமேஸோட டோர்ஸ் பொறுத்தவரையில ஃபுல்லாவே ஸ்ட்ரைட்டா ஓபன் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கன்சியூமர் ஈஸியா வண்டிக்குள்ள போறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. டோர்ஸோட குவாலிட்டியும் ரொம்பவே சாலிடா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. டோர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணும் போதே இதை ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. கிளீன் மற்றும் மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் இந்த அமேஸோட இன்டீரியர் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. ரியர் சீட்ல உட்கார்ந்து ஸ்பேசியஸ் மற்றும் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்திருக்காங்க. ஹெட் ரூமும் கேட்கவே வேண்டாம். வண்டியோட ஓவரால் ஹைட் 1500 mm அப்படிங்கறதுனால ஹெட் ரூமும் நல்லாவே ஸ்பேசியஸா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் ஃபீச்சரும் இந்த ரியர் சீட்டுக்கு அவைலபிளா இருக்குது. வித் கப் ஹோல்டரோட கொடுக்குறாங்க. இந்த ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்டான V வேரியண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்ல. VX வேரியண்ட்ல இருந்து தான் இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. ரியர் சீட் பாக்கெட் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. முக்கியமான ஃபீச்சரான ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. VX மற்றும் ZX இந்த 2 வேரியண்ட்லயும் ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. வித் 4-வே அட்ஜஸ்டபிள் இதை நம்ம பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃப்ளோ கண்ட்ரோலும் நம்ம இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயும் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்திருக்காங்க. போன் இல்லனா வேக்யூம் கிளீனர் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டை இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. போன் மற்றும் வேலட் வைக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ மற்றும் செகண்ட் ரோ பேசஞ்சர் இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெட்டரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி வண்டியோட எல்லா ஆங்கிள்லையும் கிடைக்கிற மாதிரி தான் வைடரான விண்ட்ஸ்கிரீன் மற்றும் சைடு விண்டோ இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்திருக்காங்க. கொடுக்கிற பேமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இந்த ZX வேரியண்ட் இருக்குது அப்படின்னே சொல்ல முடியும். ஐசோஃபிக்ஸ் சைல்டு ஆங்கரேஜ் வித் டாப் டெத்தர் ஃபீச்சரும் இங்க யூட்டிலைஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஜென் அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்ட் ஜென் அமேஸுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத நம்ம கிளியரா பார்க்க முடியும். இங்கேயும் ஒரு எல்லோ கேபின் லேம்ப் அவைலபிளா இருக்குது. வித் 3-வே சுவிட்சோட கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ மற்றும் செகண்ட் ரோ பேசஞ்சர் இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கே பிரீமியமா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான டேஷ்போர்ட் டிசைன் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்திருக்காங்க. 20 சென்டிமீட்டர் ஃப்ளோட்டிங் டைப் அட்வான்ஸ்டு HD டிஸ்பிளே ஆடியோ சிஸ்டம் மற்றும் 17 சென்டிமீட்டர் ஃபுல் கலர்டு TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காட்டுது. இந்த புதிய டைப் ஸ்டீரிங்கோட டிசைனும் வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்பவே ராயலா எடுத்துக்காட்டுது. வண்டியோட ஃபியூல் ஃபில்லிங் ஓபன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த புதிய அமேஸுக்கும் வண்டியோட லெஃப்ட் சைட்ல தான் ஃபியூல் ஃபில்லிங் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த புதிய அமேஸோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 35 லிட்டர்ஸ் வருது. ஒரு மேசிவான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த புதிய அமேஸுக்கும் கொடுத்திருக்காங்க. CVT வேரியண்ட்டுக்கு 19.46 கிலோமீட்டர் மைலேஜும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டுக்கு 18.65 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி இந்த புதிய அமேஸ்ல கொடுத்திருக்காங்க.
காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான மைலேஜ் தான் இந்த அமேஸ்லயும் கிடைக்கிற மாதிரி ஹோண்டா கொடுத்திருக்காங்க. என்ஜின் பையை ஓபன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். எப்பவும் போல ஹோண்டா அவங்களோட ரிலையபிள் வித் ஃபியூல் எஃபிஷியன்டான பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த புதிய அமேஸுக்கும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி பத்தி சொல்லவே வேண்டாம். இன்ஜினும் ஸ்மூத் வித் லாங் லைஃப் வர மாதிரி குவாலிட்டியான இன்ஜின் தான் ஹோண்டா எப்பவுமே கொடுப்பாங்க. கரண்ட் மார்க்கெட்ல 4 சிலிண்டர் இன்ஜினோட ஒரு பெஸ்டான காம்பாக்ட் சேடன் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய ஹோண்டா அமேஸ் ஒரு பெஸ்டான செலக்ஷனா இருக்கும். நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத இன்ஜினா இருக்கனால பாய்னட் டோர் பொறுத்தவரையில இன்சுலேஷன் எதுவும் இல்லாம பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. பாய்னட் டோரும் ஹெவியா இருக்கிற மாதிரி சாலிடான ஹை டென்சில் ஸ்டீலால தான் பண்ணிருக்காங்க. ஹோண்டாவோட ஃபேமஸான 1.2 லிட்டர் ஐவிடெக் SOHC பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டர் கூல்டு இன்லைன் 4 சிலிண்டர் இந்த இன்ஜின்ல அவைலபிளா இருக்குது. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 66 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 110 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இந்த என்ஜினை ஹோண்டா கொடுத்துருக்காங்க. பவர் ரிலையபிலிட்டி மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த என்ஜின்ல. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நாய்ஸ் மற்றும் வைப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். எப்பவும் போல ஹோண்டாவோட ஒரு ஸ்மூத்தான என்ஜின் சவுண்ட் தான் இந்த புதிய அமேஸ்லயும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நாய்ஸ் எதுவும் இல்லாம என்ஜின் ஸ்மூத்தா ரன் ஆகிறத நம்ம இங்க அப்சர்வ் பண்ண முடியும். இந்த புதிய அமேஸோட ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். பவர் டோர் லாக் வித் கீலெஸ் என்ட்ரி, ஆட்டோமேட்டிக் டோர் அன்லாக்கிங் அண்ட் லாக்கிங், ஹோண்டா ஸ்மார்ட் கீ சிஸ்டம் வித் கீலெஸ் ரிமோட், ஒன் புஷ் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், டச் சென்சார் பேஸ்டு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், வால்கவே ஆட்டோ லாக் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் ட்ரங்க் லாக் வித் கீலெஸ் ரிலீஸ், ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபீச்சர், ஃபுல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிஸ்டம் வித் மேக்ஸிமம் கூல் மோட், ரியர் ஏசி வென்ட்ஸ், டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டீரிங் வீல், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான ஃபீச்சர்ஸ் இந்த புதிய அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஹோண்டா சென்சிங் அடாஸ் ஃபீச்சர், கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் லேண்ட் கீப் அசிஸ்டன்ட் சிஸ்டம், ஆட்டோ ஹை பீம், அட்வான்ஸ்டு காம்பேட்டபிலிட்டி இன்ஜினியரிங் பாடி ஸ்ட்ரக்சர், லேண்ட் வாட்ச் கேமரா வித் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரியர் கேமரா ஃபீச்சர், ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வித் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பிரேக் அசிஸ்ட் மற்றும் பிரேக் ஓவர்ரைட் சிஸ்டம், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட் வித் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் கண்ட்ரோல் வித் லைட் சென்சார், ஹெட்லைட் இன்டகிரேஷன் வித் வைப்பர்ஸ், சீட் பெல்ட் இண்டிகேட்டர் அண்ட் ரிமைண்டர், ஸ்பீட் அலாரம் இண்டிகேட்டர் வித் ரிமைண்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த புதிய ஹோண்டா அமேஸ்ல கொடுத்திருக்காங்க. பிகினர்ஸ் மற்றும் சிட்டி டிரைவிங்க்கு ஒரு காம்பாக்டான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய ஹோண்டா அமேஸ் ஒரு பெஸ்டான செலக்ஷனா இருக்கும். கரண்ட் மார்க்கெட்ல 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ரிலையபிள், ஃபியூல் எக்கனாமிக், ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஸ்பேசியஸோட கிடைக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த புதிய ஹோண்டா அமேஸ் மட்டும்தாங்க. கொடுக்கிற பிரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான ஃபியூச்சர்ஸ், சேஃப்டி ஆப்ஷன்ஸ் மற்றும் பில்ட் குவாலிட்டி இந்த வண்டியில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் 11,44,436 rupees வருது, சென்னை பிரைஸ். இந்த பிரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில கொடுத்திருக்காங்க. இந்த புதிய ஹோண்டா அமேஸோட டீடைலான ரிவ்யூவை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.